Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம அரிசி உளுந்தெல்லாம் வச்சு இட்லி பண்ணியிருப்போம். ஆனால் உருளைக்கிழங்கு இட்லி அது எல்லாத்தையும் விடையும் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இது ரொம்ப வித்தியாசமான காலை உணவாக இருக்கும். இது கூட சட்னி, தொக்கு, அதுக்கப்புறம் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இதுக்கு தொக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது சட்னி கூட ப்ரிப்பேர் பண்ணி தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக கட் பண்ணினா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பச்சையான உருளைக்கிழங்கு, வேக வைக்காத உருளைக்கிழங்கு. இது கூட 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கிறலாம், ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிறணும். அரைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடணும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இது ஒரு 200 கிராம் அளவு ரவை இருக்கும். கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடலாம். எதுக்காகனா அப்போ தான் ரவை நல்லா ஊறி நல்லா பெரிய சைஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய இட்லியும் சாஃப்டாக கிடைக்கும். ரவை நல்லா ஊறணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாகி நல்லா ஊறி இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சாச்சட் அளவு ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், ஸோ அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்கள் ஈனோ சேர்க்க விரும்பலைன்னா இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாதான் அந்த ஈனோ நல்லா பொங்கி வரும், அதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ சேர்த்தாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. எந்த அளவுக்கு பபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல் வரும். அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் போல் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி பிளேட்டை வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இட்லிகளை வெளியில் எடுத்துடலாம்.
இது ஆறாமல் இருக்கும்போது, அதாவது சூடாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீமோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஓட்டையாக பெர்ஃபெக்டான இட்லி. கட்டாயம் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இது இருக்கும். இந்த இட்லியை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை இது மேலே கொஞ்சம் போல் தாளிதம் சேர்த்துட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தாளிச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு மிளகாய் கூட சேர்க்கலாம், அதாவது காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது கூட சேர்க்கலாம். இப்போ இதில் இட்லிகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இட்லி காஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பக்கம் 30 செகண்ட், இன்னொரு பக்கம் 30 செகண்ட் அப்படி வறுத்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு பக்கம் தாளிதம் பட்டுருச்சு, அதனால் இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு 30 செகண்ட் இதை வேக வச்சுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த இட்லியை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது அடுத்த பேட்ச் இட்லியையும் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இதில் நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், அதனால் ரொம்ப கெடுதல் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இந்த இட்லியை சுட சுட கிரேவி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.